ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வருகின்ற 23/2/2024 அன்று, அதாவது 4 மணி மாலை 4:55 24/2/2024 அன்று மாலை 6:51 நம்மளுடைய பௌர்ணமி முடியுது. அதனால் இந்த மாதங்கள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை தான் நடக்குது, சனிக்கிழமை கிடையாது. தயவுசெய்து சனிக்கிழமை என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம். அவசியம் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தான் நம்ம பௌர்ணமி நிலவை பார்த்து தரிசனம் பண்ண போகிறோம். அதெல்லாம் கட்டாயமாக எல்லோருமே வெள்ளிக்கிழமை காலையில் கோயிலில் இருக்கிற மாதிரி வாங்க. அப்போ வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாசி பௌர்ணமிங்கிறது மகத்தான பௌர்ணமி சொல்லுவாங்க. இது மாசி மகத்தான ஒரு பௌர்ணமி, பிரதோஷம், இது எல்லாமே கலந்து வர்றதுனால மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மாதம் சொல்லுவாங்க. இதை மாசி போல் ஒரு மாதம் கிடையாது. மரமும் தலையுமா மாசியிலே அப்படின்னு சொல்லுவாங்க. தையில் தலை கொட்டுமா, மாசியில் மரம் தலையுமா. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த மாதம். அதனால் மாசி மாதம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்த அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை, மனம் பிரச்சனை, மனவேதனை, மனத்துக்கம், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை நீங்கள் வாடி போகிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க, பாதிப்பாகிறீங்க, உங்களுக்கு விடை கிடைக்கல அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலையுமே நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடன் நிவார்த்தி ஆகணும், உடல் நலம் ஆகணும், உங்களுக்கு வாழ்க்கை பொக்கிஷமாக மாறணும், பெருஞ்செல்வாக்காக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் வாங்க. திருச்செந்தூரில் பௌர்ணமியில் அவரை கும்பிடுங்க. கும்பிட்ட பின்னால் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. மனசார நடக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் ஒவ்வொருவரும் இந்த அன்னதானம் கொடுக்கறதுல மிகப்பெரிய பங்காக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அன்னதானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய கர்ம வினைகளை போக்கக்கூடியது இந்த அன்னதானம். இந்த அன்னதானத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே பொக்கிஷமாக மாறும், பெருஞ்செல்வம் கிடைக்கும். நம்மளுடைய வியாபார ரீதியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வேலை உயர் பதவி கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்க நினைப்பவர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். எல்லா விதமான விஷயங்களையும் திருச்செந்தூரில் நடக்கும். ஏன் திருச்செந்தூரில் நடக்கும் அப்படின்னா, இயற்கையிலேயே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கடல் பிரபஞ்சத்துடைய சக்தியை ஏற்றுக்கொண்டு அதோடு அந்த பிராணக்காற்றை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய இடம்தான் கடல். அந்த கடலில் நீங்கள் குளிக்கும்போது, உப்பு தண்ணியில் குளிக்கும்போது உடல் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுது, பிராணசக்தி உள்ளே வந்துடுது. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருகருக்கு ஓம் என்று பிரணவ மந்திரம் அடிப்படையில் தான் கோயில் அமைச்சிருக்கிறாங்க. பின்னால் சிவனும் முன்னால் முருகரும் வச்சுக்கிறாங்க. அதனால் நாம் போய் அவரை வழிபடும்போது நமக்கு 7 சக்கரா ஓப்பன் ஆகுது. அப்போ 7 சக்கரா ஓப்பன் ஆகும்போது நமக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அத்தனை வெளியேறிடுது, பாசிட்டிவ் எனர்ஜி உடனே உள்ளே வருது. அப்போது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பௌர்ணமியிலே அதாவது மகான்கள் மட்டும்தான் வர முடியும். அமாவாசைனா பேய் பிசாசு எல்லாமே வரலாம். ஆனால் பௌர்ணமியில் அப்படி வர முடியாது. பௌர்ணமியில் மகான்கள் வரக்கூடிய நாட்கள். அதனால் அந்த பௌர்ணமி நிலவில் நம்ம தரிசனம் பண்ணும்போது மகான்கள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனால் அந்த காட்சியும் ஆசீர்வாதம் கிடைத்து மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் சிறிய தொகையேன்னு வைக்கப்பட வேண்டாம், இல்லை பெரிய தொகை நம்ம போகிறோன்னு வைக்கப்பட வேண்டியதில்லை. அதாவது உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதே அன்னதானமாக கொடுத்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற்றமாக வாங்க. உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமும் ஆனந்தமும் அற்புதம் நடக்கட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், உங்கள் தொழில் வளரட்டும், உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கட்டும்,
மிகப்பெரிய சக்தியாக மாறி இந்த அன்னதானத்தை கொடுப்போம். அனைவரும் ஒன்றாக இந்த கந்தகுரு ஃபவுண்டேஷன் மூலமாக இணைந்து மிகப்பெரிய அன்னதானமாக ஒரு குடும்பமாக செய்வோம். அனைவரும் வாருங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.